ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக ஏந்தி கொண்டு வந்த உதியை நீ தொட்டு விட்டாய் தானே? கண்டிப்பா இந்த உதி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும். இத்தனை நாளா உன்னை கஷ்டப்படுத்தின உன் விதியை சரி செய்வதற்காக தான் என் மடியில உதியை ஏந்தி கொண்டு நான் வந்தேன். எல்லாரும் உன்கிட்ட சிரிச்சு பேசுறதுனால நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் கூட பேசுறவங்களையும் பழகிறவங்களையும் எத்தனை பேர் பச்சோந்தியா காரியத்துக்காக மட்டுமே உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நீ யாரையும் முழுசா நம்பாம, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய திறமைகளை மட்டும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய். எல்லா சவால்களையும் தாண்டி உன்னுடைய திறமைகளை நீ வெளிக்கொண்டு வரும்போது அதன் மூலமா உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொட முடியும். இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னா அது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்டீன்னா வெற்றிங்கிறதே உன் வாழ்க்கையில மறந்து விட வேண்டியது தான். எப்போதும் என்ன நடந்தாலும் உன் மனசுல நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. வழியின்றி வாழ்ந்து விட்டால் நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஆனா வேற வழியே இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்தா அது நிம்மதியாக இருக்காதல்லவா? எப்போதும் வலியும் வேதனையும் இல்லாத நல்வாழ்க்கைக்கான வழியை உனக்கு நான் கொடுக்கிறேன். எப்போதும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுவது சுலபம். ஆனால் தான் வாழ்க்கையில் அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வது என்பது கஷ்டமான காரியம். நீ கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டினா நிம்மதியாக வாழ முடியும். கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டினா வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஆனால் கவலையும் கஷ்டமும் உன்னை விடுமான்றது தான் இப்போது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறதல்லவா? இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்த பிறகு, என்னுடைய உதியை நீ தொட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில கவலையோ கஷ்டமோ இருக்காது. எல்லாத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியே எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன் மனசுல இருக்க அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா என் பொறுப்புல எடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த காலங்கள்ல கடுமையான காலங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை கொடுக்க போறேன். நல்லவங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவங்க குணத்தை மாத்திக்க மாட்டாங்கன்னு சொல்றது போல நீ எப்போதும் நல்ல குணத்தோடு கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டோன்றது பெருமை கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாம சிரிச்சு நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் என்று சொல்வதுதான் பெருமை. அதனால எப்போதும் எதுக்கும் சோர்ந்து போகாம, முகத்தை தூக்கி வச்சுக்காம, வருத்தப்படாம, வேதனைப்படாம நிம்மதியாக வாழ தயாராகு. நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு உன்கிட்ட பேசாம உன்னை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டு ஓடுறவங்கள நீ எட்டி கூட பார்க்காதேன்னு செல்லமே. நீ கஷ்டப்படுற, எங்க உதவி கேட்டு வந்துடுவியோன்னு உன்னை பார்த்து பயந்து போடக்கூடிய அந்த நபர் உன் வாழ்க்கையில தேவையே இல்லைன்னு ஒதுக்கி வைக்க பழகு. மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் வாழ்க்கையில கவலை இருக்காது. கவலையாக இருப்பவர்களின் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. ஆனா கவலையில சிரிக்கிறவன் வாழ்க்கையில தோல்வியவே பார்க்க மாட்டான். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பேன். விடாமுயற்சியும் விமர்சனங்களும் தோல்வியும் சந்தேகங்களும் எது வந்தாலும் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசை நீ குறுகலா வச்சுக்காம விசாலமாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை மதிப்புடையதாகவும் நல்ல மரியாதையுடையதாகவும் இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கடினமான சூழ்நிலையை கடந்து வந்து தான் ஆகணும். எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வர்றதுக்கு நீ கொஞ்சம் மனசை திடமா வச்சுக்கோ. முயற்சி உடைய மனிதரின் வளர்ச்சியை யார் தடுத்து நிறுத்தினாலும் அது தடுக்க முடியாது. அப்படியே யாராவது தடுத்து நிறுத்தினாலும் அந்த முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உயர்ந்தே தீர்வார்கள். நீயும் அப்படிதான். உன் வாழ்க்கையில தொடர் முயற்சிகளை உனக்கு துணையாக வச்சுக்கும் போது இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும். உன் வாழ்வில் இருக்கும் வறுமையையும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு உனக்கான செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போறேன். நல்ல குணம் கொண்ட உன்னை, நல்ல உள்ளம் கொண்ட உன்னை எந்த விதத்திலும் கஷ்டம் மாட்டி படைக்காத அளவுக்கும் வாட்டி வதைக்காத அளவுக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. மனசுக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா எதுவுமே சரியா நடக்காது. இந்த சாயப்பா மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பல நல்ல வழிகளை நான் உனக்கு காட்டுவேன்.
நீ யோசிச்ச எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த ஏமாற்றமும் உன்னை ஏமாத்துறது கிடையாது. நீயாகவே தான் அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்பட்டு உன்னை ஏமாத்திக்கிற. உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பை நீ வச்சுக்கிட்டு அது நடக்காம போகும்போது நீ ஏமாந்துட்டோன்னு நினைக்காத. நீ ஏமாறல. சில விஷயங்களை உனக்காக நான் நடத்தாம வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ வீழ்ந்து விட்டாலும் கவலை கிடையாது, தோத்து போனாலும் கவலை கிடையாது. ஆனா யார் முன்னால வீழ்ந்தோம் என்பதுதான் பெரும் கவலை. நீ எப்போதும் யார் முன்னாலும் தலை குனிந்து போகவோ தாழ்ந்து போகவோ இந்த சாயப்பா விட்டு வைக்க மாட்டேன். எத்தனை வாய்ப்புகள் உன்னை கை நழுவி போனதோ அதை விட சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து நீ விரும்பியது போல உன்னை வெற்றி பெற வைப்பேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் செய்வேன். உனக்கு முக்கியத்துவம் தராத இடத்துல மறுபடியும் உன்னை மதிப்பாங்க நினச்சிக்கிட்டு நீயாகவே போய் எல்லாரும் தேடி போய் உன்னை ஏமாற்றி கொள்ளாதே என் செல்லமே. யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டும் தேடிப்போ. மரியாதை இல்லாத மனிதர்கள் இருக்கும் திசையை கூட நீ திரும்பி பார்க்காத. எப்போவுமே அறிவாளிகிட்ட பேசி ஜெயிச்சிடலாம். ஆனால் நான் மட்டும்தான் அறிவாளின்னு பேசுகிற நபர்களிடம் நீ எவ்வளோ பேசினாலும் வெற்றி பெறுவது கடினம். நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நீதியை கெட்டவங்க தப்பாக பயன்படுத்துறதால அந்த நீதியே கொஞ்சம் பொய்யா போனது போல நல்லவர்களுக்கு கெட்டது நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு. உன் வாழ்க்கையில் உன் நல்ல மனசுக்கு நீ இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் கூடிய சீக்கிரம் இதை நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். காலம் மாறினாலும் நாமும் மாறணும்னு யோசிக்காம அப்படியே வாழ்ந்து விடாதே. காலம் மாற மாற நீயும் அதற்கேற்ப மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழணும். இந்த உலகத்துல அடுத்தவனை குறை சொல்லணும்னா உடனே ஓடி வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அப்படியெல்லாம் குறை சொல்லக்கூடிய மனிதர்கள், யாரையாவது பாராட்டணும், யாருக்காவது நல்லது நடந்ததுன்னா சந்தோஷப்படணும்னா அதுக்கு ஓடி வர மாட்டாங்க. சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்துல நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் தந்திரமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டினாதான் சகுனிகள் குழி தோண்டும் போது அதில் விழுகாம உன்னை நீயே தற்காத்து கொள்ள முடியும் என் செல்லமே. தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போவுமே நல்லது தான் முதல்ல தோன்றும். தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு நடக்காது முடியாதுன்னே முதல்ல தோன்றும். நீ எப்போவுமே எதுவுமே முடியாது நடக்காது நினைக்காத. எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடித்து தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு சுலபம் கிடையாது. நீ நினைச்ச உடனே அதை அழகு நிறைந்த சிற்பமாகவும் ஓவியமாகவும் மாற்றிடவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யும் போது வாழ்க்கை கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது போல மாறும். உன் மனசு உடைஞ்சு போனாலும் கஷ்டமும் வாழ்க்கையில் இருந்தாலும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்து விடாதே. வாழ்க்கையில் கவலைப்பட்டிருந்தா அது உன் மனசையும் உன் வாழ்க்கையும் சேர்த்தே அழித்துவிடும். கவலைகளை தாண்டி சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழணும்னு நினச்சினா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு பதிலாக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நான் மகிழ்வாக வாழ்வேன்னு நினச்சினா வாழ்க்கை சுலபமாக இருக்கும். வாழ்க்கையை உன் பக்கமாக இழுக்காம அது போகிற போக்கிலேயே போய் அதை சரி பண்ணி வாழ முயற்சி செய். நீ ஒவ்வொரு வருடமும் நடந்து கொள்ளும் விதம் அன்பாக இருந்தால் எல்லாருமே உன்கிட்ட நல்லபடியாகவே நடந்துக்குவாங்கன்ற வாழ்க்கையின் உண்மையை புரிஞ்சுக்கோ.